அனைவருக்கும் வணக்கம். ரோட் செக்டார், அதாவது டிரான்ஸ்போர்ட் செக்டாரை தான் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி வந்து ரயில்வே செக்டாரை பற்றி பார்த்தோம். இப்போ ரோட் செக்டாரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சாலைகள், இந்தியாவில் சாலைகள் எப்படி இருக்குது, அதை சார்ந்து எப்படி நாட்டுடைய ஜிடிபியில் அது கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியா ரன்ஸ் ஆன் ரோட், be it passenger or goods movement. Road transport is the dominant mode of transportation. இந்தியாவில் ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப டாமினண்ட்டானது. ஏன்னா நாம் சாலைகளை தான் அதிகமாக பயன்படுத்துவோம். ஏவியேஷனை தாண்டி, ரயில்வேவை தாண்டி நம்ம சாலைகளை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த டிரான்ஸ்போர்ட் செக்டர் இருக்குது இல்லையா, அதாவது போக்குவரத்து துறை இருக்குது இல்லையா, இந்த போக்குவரத்து துறையில் நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ரயில்வே செக்டர் அண்டு ரோட் செக்டர், ஏவியேஷன் அண்டு ஷிப்பிங் செக்டர், இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து சொல்கிறேன். இது வந்து டிரான்ஸ்போர்ட் செக்டர். போக்குவரத்துனா எல்லாமே போக்குவரத்து தான். இந்த போக்குவரத்து செக்டார் மட்டுமே நாட்டுடைய கிராஸ் வேல்யூவில் 4.6% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க. இதில் ரஃபாக பார்க்கும்போது, தோராயமாக பார்க்கும்போது 67% வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலமாக வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இன்றைக்கி செகண்ட் லார்ஜஸ்ட் ரோட் நெட்வொர்க் அப்படிங்கிறது இந்தியா தான் சொல்கிறாங்க உலக அளவில். ஃபஸ்ட்டு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது 66.45 லட்சம் கிலோமீட்டர், அதாவது அந்த சாலைகளுடைய அந்த அளவை சொல்கிறாங்க. அதன் பிறகு இந்தியா தான் வந்து 2வது இடம். உலக அளவில் அதிகப்படியான சாலை வசதி கொண்ட நாடுகளில் 2வது இடம் இந்தியாவுக்கு, முதல் இடம் அமெரிக்காவுக்கு. இதுதான் வந்து சொல்கிறாங்க செகண்ட் லார்ஜஸ்ட் ரோட் நெட்வொர்க். ஃபஸ்ட்டு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், சரிங்களா? அதன் பிறகு எக்கனாமிக் சர்வே 2022 அண்ட் 2023 என்ன சொல்கிறாங்க, அதன்படி தகவலில் பார்க்கும்போது, அதாவது நான் முன்னாடியே ஒரு 2-3 கிளாஸ் முன்னாடி சொல்லியிருப்பேன். இப்போ இந்தியாவில் ஒரு ரோடு வந்து நாம் அமைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கான அந்த டைம் பீரியட் எவ்வளோன்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு இந்தியாவில் இப்போ ஒருத்தர் வந்து ரோடு நம்ம போடுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், 1 கிலோமீட்டர் வந்து அது அளவிலான அந்த ரோடு வந்து எத்தனை நாளைக்குள்ளே அவங்க மேக் பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து முன்னாடி இருந்து இப்போ எந்த அளவுக்கு எவால்வ் ஆகிக்கணும் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, which roads have been constructed has grown significantly from 12 km per in 2014 and 2015. பாருங்கள், 2014 ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டர் அளவுக்கு அவங்க ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்களாம். இது வந்து 2020-2021 37.5 கிலோமீட்டர், அதாவது 2014 12 கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கு அவங்களால போட முடியும். ஆனால் அதை 2020 ஒரு நாளைக்கு 37 கிலோமீட்டர் ரோடு அவங்களால போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மாடரேஷன் டு 2021 பேண்டமிக்னால அது 28 கிலோமீட்டராக கம்மியாச்சு ஒரு நாளைக்கு. அது வந்து 2022 19 கிலோமீட்டராக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, இது வந்து என்ன எதனால் எப்படின்னா, நம்ம இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் மாடர்னைஸ் ஆகிட்டு இருக்கோம். முன்னாடி பார்த்துருப்போம், இப்போ இந்த தார்லேருந்து தாரை வந்து உருக்கி அதை ஜெல்லியோடு கலந்து அதை வந்து ரோடு மேலே போட்டு அந்த ரோலர் வச்சு பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து மேனுவல் ஒர்க்காக இருந்துச்சு. ஆனால் இப்போது ஃபுல்லாக வந்து மெக்கானிக்கலாக வந்து மாற்றிட்டோம் இல்லையா? இப்போ அந்த ஜெல்லியெலாம் வந்து அதுவே கலர ஆரம்பிச்சிது, அதுவே வந்து ரோட்டில் போட்டு அதுவே வந்து சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிது. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக வந்து மெக்கானிக்கலாக வந்து மாறுறதுனால, மேனுவல்லேருந்து மெக்கானிக்கல் நம்ம எவால்வ் ஆகிறதுனால நாம் குறுகிய காலத்தில் ஒரு நாளைக்குள்ளே நாம் ஒரு 40 கிலோமீட்டர் ரோடு வந்து நம்மளால் போட முடியுது. இதனால தான் நாம் உலகத்தில் அதிகப்படியான லார்ஜஸ்ட் நெட்வொர்க்கை நம்மளால் இந்த ரோடு டிரான்ஸ்போர்ட்டை நம்மளால் கொண்டு வர முடியுது. சரி, இந்த ரோடு நம்ம போடுறோம் இல்லையா, இந்தியாவில் ரோடு போடுறோம் இல்லையா, இதை நேஷ்னல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேஷ்னல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு ஃபினான்ஸ் வேணும் இல்லையா? கண்டிப்பாக நம்ம ரோடு நம்ம போடுறோம் அப்படின்னா அது வந்து ஃபினான்ஸ் தேவைப்படும். அது அங்கங்கே டோல்கேட் அமைச்சு அந்த டோல்கேட் மூலமாக வசூல் செஞ்சு அதை பேஸ் பண்ணி தான் வந்து ரோடுலாம் வந்து போடுறாங்க இல்லையா? சரி, இதுக்கு எப்படி கவர்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது? இந்த நேஷ்னல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமுக்கு காசு வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரோடு போட்டு தான் வந்து டோல்கேட்டில் வசூல் பண்ணுறாங்க. அந்த ரோடு போடுறதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் தேவைப்படும் இல்லையா? ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டே சில இனிஷியல் ஸ்டெப்ஸ் எடுத்து வேர்ல்டு பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்டு ஜப்பான் பேங்க் கிட்ட இருந்து அமௌண்ட் வந்து வாங்குறாங்க. அமௌண்ட் வாங்கி இந்த டெவலப்மெண்ட், அதாவது நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் இந்த ரோடு போடுறதுக்குலாம் வந்து அவங்க தான் வந்து ஹெட்டு, சரிங்களா? அவங்க கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இது நேஷ்னல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இந்த ப்ரோக்ராமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் சில ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்க. அதுக்காக வேர்ல்டு பேங்க்கு, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்குக்கிட்டலாம் லோன்ஸ் வாங்கி இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. NHA கிட்ட அவங்க வந்து லோன்ஸாகவும் கொடுக்குறாங்க. சில விஷயங்களில் மொத்தமாக லோன் வாங்கி இந்த NHA கிட்டையும் கொடுப்பாங்க. இல்லை இவங்களும் வந்து அதில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் பண்ணக்கூடிய வேலை.
NHAவே வந்து டைரெக்டாகவே வந்து அந்த பேங்க்குக்கிட்டலாம் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அப்படி அப்ரோச் பண்ணது தான் பார்க்கும்போது இந்த சூரத் மனோர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுங்க இது. அதாவது சூரத்துக்கும் மனோருக்கும் இடையில ஒரு ஹைவேவை கொண்டு வரது, எக்ஸ்பிரஸ் வேவை கொண்டு வரது. அந்த ப்ராஜெக்ட்டுக்காக NHAவே வந்து டைரெக்டாக வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 180 மில்லியன் அமெரிக்க டாலரை வந்து கடனாக வந்து வாங்கியிருக்காங்க, லோன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதன் பிறகு கவர்மெண்ட்டு வேறு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்திருக்காங்க இந்த ரோட் டெவலப்மெண்ட்டுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெஷல் அக்சலரேட்டர் ரோட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் நார்த் ஈஸ்ட் ரீஜனுங்க. அதாவது சர்திப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இது. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கேபிட்டல்ஸ், மாநில தலைநகரங்களையும் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதன் பிறகு நார்த் ஈஸ்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய ரிமோட் பிளேசஸ், அதாவது இப்போ அடிக்க அங்கங்கே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லாத இடங்களுக்கெல்லாம் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. அதே போல் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், அதாவது இந்த மாவோயிஸ்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இடதுசாரிகள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த அசாம், மணிப்பூர், இந்த மேலே சொல்கிறாங்க பாருங்கள், ஆந்திர பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா, உத்தரப்பிரதேஷ், இந்த இடங்கள்லாம் வந்து இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மாவோயிஸ்ட்னு சொல்லுவாங்க, தீவிரவாதின்னு சொல்லுவாங்க, நக்ஸலைட்டுன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள் இந்த ஏரியாக்கள்லாம். இந்த ஏரியாக்களில் இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது, ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன் அந்த இடத்துல ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் அந்த இடத்துல ஒரு ரோடு வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்கலாம் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போது ரோட் ஃபெசிலிட்டி அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அந்த சமயத்தில் இப்போ அந்த மாவோயிஸ்ட் ஆகட்டும், நக்ஸலைட் ஆகட்டும் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கள கவர்மெண்ட்டால் அதை வந்து ஈஸியாக வந்து முடக்க முடியும். இப்போது இவங்களுக்கு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கோ இல்லை சிஆர்பிஎஃப்க்கோ ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களை எதிர்த்து போராடுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஏதோ ஒரு ரிமோட் வில்லேஜ் அதுக்கு வந்து ரோட் ஃபெசிலிட்டியே இல்லை அப்படின்னா இங்கிருந்து ஒரு இடத்துல இருந்து உதாரணத்துக்கு டெல்லியிலேருந்து ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து அங்கே போனோன்னா ரொம்ப கஷ்டம். இதே வந்து ஒரு ரோட் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து போக முடியும். அதுக்காக இந்த மாதிரியான தீவிரவாத நடவடிக்கைகளை முடக்கிறதுக்காக அந்த ரோட் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வரணும். நாம் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவை வந்து அடிமைப்பட்டிருந்த அந்த காலத்தில் பார்க்கும்போது அவங்களால, அதாவது குறைஞ்ச எண்ணிக்கையில் இருந்த ஒரு ஆங்கிலேயர்களால் எப்படி இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது, அது காரணம் அவங்க ஏற்படுத்தின அந்த ரயில்வே நெட்வொர்க் தான். இந்தியா முழுக்க இந்த அளவுக்கு ஒரு ரயில்வே நெட்வொர்க்கை அவங்களால அமைக்க முடிஞ்சதுனால தான் எந்த ஒரு நாட்டில் எந்த மூலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே அவங்களுடைய மிலிட்ரி அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த பிரச்சனையை வந்து அவங்களால சால்வ் பண்ண முடிஞ்சது. இத்தனை வருஷமாக அவங்களால அதை கண்ட்ரோல்டாக வச்சுருக்க முடிஞ்சது காரணமே அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி தான். இந்த ஏரியாக்களில், அதாவது ஆந்திர பிரதேஷ், பீகார் ஏரியாக்களில் ரிமோட் வில்லேஜஸை இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்பெஷல் ஆக்சலரேட்டர் ரோட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் நார்த் ஈஸ்ட் ரீஜியன். பேரில் இருக்குது பாருங்க, நார்த் ஈஸ்ட் ரீஜியன். அதன் பிறகு பிரைம் மினிஸ்டருடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த பாகிஸ்தான் பிரச்சனைகள் நிறைய வருது இல்லையா, அது மாதிரி இல்லீகல் மைக்ரேட் சொல்கிறாங்க. இவங்களெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து பிரைம் மினிஸ்டருடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் அப்படிங்கிறது நவம்பர் 2014 கொண்டு வராங்க. அதன் பிறகு பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுங்க இது வந்து பார்க்கும்போது சிங்கிள் ஆல் வெதர் ரோட் கனெக்டிவிட்டி டு எலிஜிபிள் அன்கனெக்டட் ஹெபிட்டன்ஸ் ஹேவ் பாப்புலேஷன் ஆஃப் 500%. அதாவது பிளைனாக இருக்க ஒரு ஏரியாவில், ஒரு சமதளமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமங்களில், அந்த கிராமத்தில் வந்து ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா அந்த கிராமத்துக்கு ரோட் ஃபெசிலிட்டி கொண்டு வரணும். இதே வந்து ஒரு ஹில் ஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஹில் ஸ்டேட்டாவோ ட்ரைபல் ஏரியாவோ டெசர்ட் ஏரியாவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராமத்தில் ஒரு 250 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரோட் ஃபெசிலிட்டி கொடு. இதெல்லாம் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அதன் பிறகு பரத்மாலா பரியோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இது வந்து 2015, 2016 கொண்டு வராங்க. இதுவும் அதே மாதிரி தாங்க, அதாவது ஹோலிஸ்டிக் ஹைவே டெவலப்மெண்ட்டை கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா? அதன் பிறகு இப்போ ரோடு ஃபெசிலிட்டி டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம் இல்லையா, அதன் பிறகு சிவில் ஏவியேஷன். சிவில் ஏவியேஷன்னா என்ன? ஏவியேஷன் அப்படின்னா விமான போக்குவரத்து. விமான போக்குவரத்தில் சிவில் ஏவியேஷன் என்னென்னா மக்களை கொண்டு போகிறது சிவில் ஏவியேஷன். சரிங்களா? குட்ஸு கொண்டு போகிறது இல்லை. சிவில் ஏவியேஷனா மக்கள் பயணிக்கக்கூடிய அந்த பயணம், அதை தான் வந்து சொல்கிறாங்க. டொமஸ்டிக் டிராஃபிக் இன் இந்தியா மோர் தென் டபுள்டு ஃப்ரம் 61 மில்லியன் இன் 2013 அண்ட் 2014. அது பாருங்கள், 2013, 2014 இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட், அதாவது உள்நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த விமான போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை வந்து 61 மில்லியனாக இருந்தது. அது 2022 162 மில்லியனாக மாறிச்சு.
அப்போ பாருங்க டபுள்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த அந்த ஒரு 6-7 வருஷத்துல இதோடைய பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் 16% வந்து இது வந்து அந்த growth வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்றாங்க. அதன் பிறகு இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து இப்போ விமான போக்குவரத்தை மக்கள் நிறைய பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படிலாம் வந்து இன்னுமே வந்து டெவலப் பண்ணலாம், ஏன்னா நிறைய ரெவென்யூ வருது இல்லையா. ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வராங்க. அதன்படி பார்க்கும்போது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஏர் இந்தியாவை வந்து சேல் பண்ணிட்டாங்க. நம்ம நியூஸில் பார்த்துருப்போம், ஏர் இந்தியாவை எதுக்கு சேல் பண்ணுறீங்க, இப்போ கவர்மெண்ட்டுக்காக ஒரு செப்பரேட்டாக வந்து ஒரு ஏர்லைன்ஸு இல்லையே அப்படின்றதுக்காக நிறைய இஷ்யூலாம் வந்துச்சு. நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏர் இந்தியா, அதுக்கு ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் மாடர்னைசேஷன், எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஏர்போர்ட், அதாவது இந்த ஏவியேஷன் வந்து கவர்மெண்ட் ப்ரைவேட் கிட்ட கொடுக்கறது, அதுக்கு ஏர்போர்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்த நிறைய இனிஷியேட்டிவ்ஸ். அதன் பிறகு டெலிகாமுங்க, இப்போ ரோடெலாம் வந்து பார்த்துட்டு இல்லையா, இதிலே வந்து டெலிகாம் தான் ரொம்ப சின்னது அப்படிங்கிறதா இதிலே பார்த்துருவோம். டெலிகாம்னா என்ன, இந்த தொலைபேசியை மக்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க, இந்தியாவில் அதோடைய செக்டார் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எக்கனாமிக் சர்வே 2022 அண்ட் 2023 என்ன சொல்கிறாங்க, நவம்பர் 2022 வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் சப்ஸ்கிரைபர் பயனாளிகள் எவ்வளோன்னு பார்க்கும்போது 117 கோடிங்க. அதாவது இந்தியாவுடைய மக்கள் தொகை 142 கோடி தான். அப்போ 117 கோடி அப்படின்னா கிட்டத்தட்ட மோர் தென் 2/3 ஆஃப் பீப்புள் வந்து இது டெலிஃபோன் சப்ஸ்கிரைபராக வந்து இருக்காங்க. இதில் 97% பார்க்கும்போது ஒயர்லெஸ்லி கனெக்டட். ஒயர்லெஸ் கனெக்டட்னா மொபைலை பயன்படுத்துகிறாங்க, லேண்ட்லைன் இல்லாமல் மொபைலே வந்து பயன்படுத்துகிறாங்க. இது 2012 நவம்பர் 2022 அந்த கணக்கெடுப்பின் படி சொல்கிறாங்க. 114 கோடி பேர் வந்து இந்த செல்ஃபோன் யூசர்ஸாக இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 3 கோடி பேர் தான் வந்து லேண்ட்லைன் யூஸராக இருக்காங்க. அதன் பிறகு 83.7 கோடி இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. இன்டர்நெட்டை பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை வந்து 83 கோடி பேர். அதன் பிறகு டெலி டென்சிட்டின்னு ஒன்று இருக்குதுங்க. டெலி டென்சிட்டினா ஒரு சிட்டியில் எத்தனை பேர் வந்து செல்ஃபோனு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் டெலி டென்சிட்டி இன் இந்தியான்னு பார்க்கும்போது 84.8%ங்க. இது வந்து இந்தியா முழுக்க வித் வைட் டிஃப்ரென்சஸ் அக்ராஸ் ஸ்டேட்டுங்க. இந்தியா முழுக்க வந்து இது ஒரே மாதிரி இருக்குன்னா கிடையாது, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ டெல்லியில் பீகாரில் பார்க்கும்போது இந்த டெலி டென்சிட்டி அப்படிங்கிறது 55%ஆக இருக்குது. டெல்லியில் பார்க்கும்போது 270 டென்சிட்டியாக இருக்குது. டென்சிட்டினா நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஏரியாவில் எத்தனை பயனாளர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பீகாரில் ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஆனால் டெல்லியில் பார்க்கும்போது 270, அதாவது டபுள் மடங்கு, மோர் தேன் ட்ரிபிள், 3 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா. அடுத்ததான் 8 லைசன்ஸ் சர்வீஸ் ஏரியாஸ். 8 லைசன்ஸ் சர்வீஸ் ஏரியாஸ்ன்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த ஏரியாக்களெல்லாம் இந்த செல்ஃபோன் பயனாளர்களோட எண்ணிக்கை வந்து 100% மேலே இருக்குது. மேலே பார்த்து இல்லையா, டெல்லியில் வந்து 270 இருந்துச்சு இல்லையா, 100 விட ரொம்ப அதிகம் வருது. அதே போல் 100%க்கு மேலே என்னென்ன மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா, பஞ்சாப், தமிழ்நாடு, கர்நாடகா, இந்த ஏரியாக்கள்லாம் இந்த மாநிலங்களில் இந்த டெலி டென்சிட்டி அப்படிங்கிறது 100% மேலே இருக்குது. அப்போது அந்த ஏரியாக்கள்லாம் செல்ஃபோன் யூசர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. இந்த கிளாஸில் நாம் இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்னா என்ன, சிவில் ஏவியேஷன்னா என்ன, டெலிகாம் இண்டஸ்ட்ரினா என்ன, இதில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, இந்தியாவில் இதெல்லாம் வந்து எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.